யோவான் 6:63 தேவனுடைய வார்த்தை. தேவனோட வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஆவியாயும் ஜீவனுமாய் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. இதுதான் இன்றைக்கி வீடியோவோட கருப்பொருள். இப்போ மனுஷன் பூமியில் பிறக்கிறான். பூமியில் ஒரு மனுஷன் பிறக்கிறான். எப்படி பூமியில் எந்த ஒரு ராக்கெட் விடுறாங்க, அந்த ராக்கெட்டை எதை சுமந்துக்கிட்டு போகுதுன்னா, இந்த ரெண்டு விண்கலத்தை எக்ஸாம்பிள் சுமந்துக்கிட்டு போகுது. இந்த ராக்கெட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சம். அதுக்கு ஃபிசிக்கலாக ஒன்று வேணும். எதுக்கு வேணும்னா, இந்த விண்கலம் ரெண்டு எடுத்துன்னு அட்டாச் பண்ணி ஒரு 2 விண்கலம் 4 விண்கலம் ஐஎஸ்ஓ இந்த நம்பர் சொல்லி அந்த ராக்கெட்டை விடுவாங்க. இந்த ராக்கெட்டோட வேலையே என்னென்னா, விண்ணில் எடுத்துன்னு போயிட்டு இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடணும். 2 விண்கலத்தையோ இல்லை 4 விண்கலமோ எத்தனை எடுத்துன்னு போதோ அதை இந்த உலகத்தில் வானத்தில் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடணும் டு கேப்சர் த டேட்டா. இப்போ சந்திரனில் என்ன இருக்குன்னு இந்த டேட்டா இந்த விண்கலம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த விண்கலத்துக்குள்ளார அந்த உயிர், அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த விண்கலம் இந்த சந்திரனை சுற்றி பார்த்துட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேப்சர் பண்ணும். அதே மாதிரி புதனில் அது என்னென்ன இருக்குதுன்னு கேப்சர் பண்ணும். ஸோ இங்கேருந்து பூமியிலேருந்து புறப்பட்ட இந்த ராக்கெட்டு எனர்ஜி பவரோட அந்த ஜீவனோட இந்த மாம்சத்தில் ஃபிசிக்கலாக செஞ்ச இந்த பாடியோட பறந்து இங்கே போய்ட்டு இந்த விண்கலத்தை பிரித்து விட்டுட்டு ஆகாயத்தில் விட்டுட்டு இந்த சந்திரனை போய் நீ இந்த சந்திரனை போயிட்டு சந்திரனில் என்ன இருக்கோ அதெல்லாம் கேப்சர் பண்ணோன்னா இதுக்கு கமாண்டு கீழே பூமியிலேருந்து செலுத்தப்படும். ஏன்னா அதுக்கு உண்டான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த விண்கலத்துக்குள்ளார வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த விண்கலம் என்ன பண்ணுன்னா, இந்த புதனுக்குள்ளார இந்த கிரகம் எப்படி பூமி மாதிரி இந்த கிரகத்துக்குள்ளார என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபோட்டோ எடு, கேப்சர் பண்ணும். அதில் என்ன மண் இருக்குது, யார் வாழ்கிறாங்க, நிலமா அது பூமியாக எப்படி இருக்குது, காடு மலை இது மாதிரிலாம் பூமியில் உள்ள மாதிரி அங்கே இருக்கான்னு இந்த 2 விண்கலம் இந்த ராக்கெட்லேருந்து புறப்பட்டு இந்த ராக்கெட்டு இது ரெண்டுத்தையும் விண்ணில் சந்திரன்கிட்டையும் பூமிக்கிட்டையும் போகணும் இதில் ஃபீட் பண்ணி அதை தான் அந்த கமெண்ட் பிரகாரம் மனுஷன் என்ன க்ரியேட் பண்ணி இதை செலுத்தினானோ, இந்த ராக்கெட்டை செலுத்தினானோ, இந்த ராக்கெட்லேருந்து இத்தனை அடி உயரத்தில் இந்த இடத்துல போய்ட்டு இந்த ராக்கெட்லேருந்து இந்த விண்கலம் பிரியப்படணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஏஐ டெக்னாலஜி. இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி 50 வருஷம் முன்னாடி 100 வருஷம் முன்னாடி அதெல்லாம் கிடையாது. மனுஷன் உட்காந்து ஆப்ரேட் பண்ணி இந்த விண்கலத்து மூலியம் வேற்று கிரகத்தில் இருக்குதுன்னு பிரித்து விட்டுறான். திருப்பி இந்த பிரித்து விட்ட ராக்கெட்டு வானத்தில் பிரித்து விட்டது இந்த ராக்கெட்டு திருப்பி எங்கே வரும்னா, திருப்பி பூமிக்கே வரும். பூமிக்கே கடலில் கடலில் விழுந்துடும். இதுதான் இப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் பூமிக்கு திரும்புகிற மாம்சமாக நீங்கள் எடுத்துக்கணும். இதனால் இதோட ஒர்க்கை முடிச்சிச்சு. இப்போ ஒரு மனுஷன் உயிரோடு பிறந்து ஆகாயத்துக்கு போகிறான். ஆகாயத்தில் போயிட்டு இவனுக்கு கமாண்ட் என்னன்னா, இந்த 2 விண்கலத்தை 4 விண்கலத்தை ஆகாயத்தில் பிரித்து விட்டுட்டு நீ அந்த ஆவியும் ஆத்மாவும் பிரித்து விட்டுடு, ஜீவனையும் ஆவியையும் பிரித்து விட்டுடு, மாம்சம் திருப்பி பூமிக்கே ரிட்டர்ன் ஆகிடு அப்படின்னு தான் மீனிங். ஸோ இந்த ராக்கெட்டு பூமியில் விழுந்து அது ஒன்றுக்கு ஆகாது, திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது. அது கீழே விழுந்து உடஞ்சி பூமிக்குள்ளார அந்த கடலுக்குள்ளார உடஞ்சி அதை பஸ்ட் ஆகி செதறிடும். இதுதான் கான்செப்டு. இதுதான் சயின்டிஸ்ட்டு பண்ணுவாங்க. இதே மாதிரி யோவான் 6:63 தேவனுடைய வார்த்தை ஆவியாவையும் ஜீவனமாய் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. ஆஃப்டர் டை நோ லைஃப். ரைட்டுங்களா? ஆனால் இங்கேருந்து இந்த ராக்கெட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இவ்வளோ நாள் இத்தனை மணி நேரம் 6 மாதம் 1 வருஷம் அதுக்கப்புறம் இந்த கரெக்டாக சொன்னபடியே, அதாவது சயின்டிஸ்ட் க்ரியேட் பண்ணபடியே இந்த விண்கலம் தனித்தனியாக பிரிஞ்சிச்சு, ஒன்று ஒரு கிரகத்துக்கு போயிட்டு ஆராய்ச்சி தொடங்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சிக்னல் வந்த பிறகு
நம்ம சயின்டிஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சிக்னலே வரல, இது விண்கலம்லாம் பிரிஞ்சிச்சு, ஆனால் இங்கேருந்து கேப்சர் பண்ணதுக்கு எந்த சிக்னலும் வரல அப்படின்னா, அவங்க எடுத்த சயின்டிஸ்ட் பண்ண அனுப்பின ராக்கெட்டு திருப்பி பூமிக்கு வந்துச்சு. ஆனால் இந்த சயின்டிஸ்ட் கிரியேட் பண்ண இந்த விண்கலம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உயிரற்றதாயிடுச்சு. இதை அனுப்புனதுக்கு மூல காரணமே என்ன? நம்மளை மாதிரி வேறு கிரகம் இருக்கா, அங்கே என்ன இருக்குது, மனுஷங்க வாழ்கிறாங்களா, இது மாதிரி வந்து விலங்குகள் மற்ற உயிரினங்கள்லாம் வாழுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான், ஒரு ஆராய்ச்சிக்கு தான். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா திருப்பி சயின்டிஸ்ட்டுக்கு திருப்பி ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அதை அனலைஸ் பண்ணுவாங்க. திருப்பி வந்து நியூவாக வந்து ராக்கெட்டு விண்கலம் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும் உட்காந்து இருப்பாங்க. எப்படி எதனால் தப்பு ஆயிடுச்சுன்னா, அந்த கால்குலேஷன் எது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சரிப்படுத்திப்பாங்க. இது வந்து சயின்ஸ். காற்றை கிழிச்சிக்கிட்டு ஆவியாக காற்றை கிழிச்சிக்கிட்டு இந்த ராக்கெட் மாம்சமாக போகுது. அதோட வேலையை பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துடுச்சு. இப்போ இந்த ராக்கெட் போலவே மனுஷன் லைஃப் இருக்குது. ராக்கெட்டுன்னு சொன்னது சயின்ஸுக்காக. ஏன்னா மனுஷன் இன்றைக்கி சயின்ஸு தான் கடவுள் அப்படின்றான். அந்த சயின்ஸை படித்தது யார்? இல்லாததுலேருந்து இருக்கிறவர் போல் அழைக்கும் தேவன் தான் உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர். அதை விளக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ, இந்த டிராயிங்கை நான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ பூமியிலேருந்து தான் மனுஷன் எடுத்து படைக்கிறான். ஆகாயத்துலேருந்து யாரும் எடுத்து படிக்கலை. பூமியில் உள்ள துகள்லேருந்து ராக்கெட் பண்ணுறான், கார் பண்ணுறான், எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே பண்ணுறான். ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டரு, கப்பல் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கான். பூமியிலேருந்து கண்டுபிடிச்சி அதில் உள்ள மூலப்பொருளால் பண்ணுறான். ஏற்கனவே மூலப்பொருள் இருக்குது, அதுலேருந்து எடுத்து பண்ணுறான். ஒரு மனுஷன் உருவாக்குறான், அதனால் அவனை சயின்டிஸ்ட்ன்றோம், இவன் தான் கண்டுபிடிச்சான், இன்வென்ஷன் இஸ் டன் பை திஸ் கால்டு மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே பூமியிலேருந்து வெறும் மண் எடுத்து மனுஷனாக க்ரியேட் பண்ணி மனுஷனுக்குள்ளார ஆவி, ஜீவன், மாம்சம் அப்படின்னு வைக்கிறாரு நம்மளை படைத்த இறைவன். இறையாவதுக்கு பேர் தான் இறைவன். நம்மளுக்காக இறையானவருக்கு பேர் தான் இறைவன். இறைவன்னு பேர் வச்சவன் பேர்லாம் இறைவன் கிடையாது. தான் படித்த படைப்புக்காகவும் தம் சாயலாக கிரியேட் பண்ண மனுஷனுக்காகவும் வந்து ரத்தம் சிந்தி இவ்வளவா இந்த உலகத்தில் நான் அன்பு கூர்ந்தேன்னு ஒரு கடவுள் சொல்கிறார் பார்த்தீங்களா, கிறிஸ்து அவர் தான் இறைவன். மற்ற இறைவன் அப்படின்றவங்களாம் பேரில் மட்டும்தான் இறைவன், செயலில் இறைவன் கிடையாது. நான் இப்போ ஒருத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் தம் அடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா நான் தண்ணி அடிக்காமல் இருக்கணும்ல. இல்லைங்க, நானும் தண்ணி அடிக்க மாட்டேங்க, நானும் தம் அடிக்க மாட்டேங்கண்ணா அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் தண்ணி அடித்து மாட்டிக்கிறேன், இல்லை வந்து தம் அடித்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். அப்போ ஏண்டா நீ என்னமோ யோகி மாதிரி பேசின்னு இருந்த, இப்போ பார்த்தா வந்து தம் அடிச்சுன்னு இருக்க, தண்ணி அடிச்சுன்னு இருக்க, அப்படி தானே என்னை பார்த்து என்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு சீசன் என்னை பார்த்து கேட்பான். அதனால்தான் இறைவன் என்றவர் பொய் சொல்கிற தேவனுக்கு மனுஷன் கிடையாது, அவருக்கு பேர் தான் வந்து இறைவன். இல்லைன்னா நம்ம இறைவனே திருப்பி கொஸ்டின் கேட்போம். அப்படி தான் நிறைய பேர் வந்து பெத்த தகப்பனே நீ ஏன் என்னை பெற்றுக்கிட்ட, நானா உங்களை பெற்றுக்க சொன்னேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸை வந்து அவமரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணில் ரத்தமும் சதையுமாக வச்சு அவனுக்கு வந்து ஒரு ஆவியை ஊற்றி அவனுக்குள்ளார அந்த ஆவி ஜீவனமாக வச்சா, ஒரு எனர்ஜியாக வச்சா அந்த மனுஷன் இல்லாத ஆட்டம் ஆடுறான். இப்போ ஒரு மனுஷன் மாம்சத்தில் அவன் குடும்பத்துக்காக வாழ்ந்து நல்லது கெட்டது எல்லாமே பண்ணுறான். அவனுக்குள்ளார ஜீவன் எப்படி இருக்குது, அந்த ஜீவன் எதுக்குள்ளார இருக்குன்னா ரத்தத்துக்குள்ளார இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளார இந்த 6 லிட்டரு ரத்தமாக அதை எடுத்துட்டோன்னா அந்த ரத்தத்தை ஒரு மனுஷனுக்குள்ளார இதை எடுத்துட்டோமா அவன் ஜீவன் பிரிஞ்சிடும்னுவாங்க. அந்த ஜீவன் பிரிகிறப்ப இந்த ஆவியும் பிரிஞ்சிடும். ஆவினா ஒன்றும் கிடையாதுங்க, நன்மை தீமை. இந்த மாம்சத்துக்குள்ளார இருந்து இந்த ஜீவன் இந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு இந்த சதையை வச்சுட்டு இவன் என்னெல்லாம் ஆட்டம் போட்டான், கடைசியில் போய் சேர்ந்தான் பாடுறான்னு எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா.
அப்போ போகிறப்ப அந்த ஜீவன் தன்னை படைத்த என்ன தன்னை படைத்த இறைவன்கிட்ட போய் மேலே போய் என்ன ஒரிஜினல் காடுகிட்ட அந்த ஜீவன் அந்த பவர் அந்த எனர்ஜி போய் சேர்ந்துடுது. எது தன்னை படைத்த ஜீவன்கிட்ட ஒரு மனுஷன் ஒரே வாட்டி பிறக்கிறது, ஒரே வாட்டி சாவுறது, அவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்தில் நிறைய ஆவிகள் இருக்குது, பிசாசு இருக்குது. எப்படி பிசாசு அசுத்த ஆவி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா, ஆவிலாம் என்னென்னா அவன் ஆத்துமா ஏதோ ஆத்துமாவில் ஒன்று நல்லது பண்ணுறான் கெட்டது பண்ணுறான் பார்த்தீங்களா. நல்லது பண்ணுறவன் என்ன ஜீவாத்மா அடைகிறான், கெட்டது பண்ணுறவன் என்ன அவனோட ஆவி இங்கேயே சுற்றின்னு இருக்குன்றாங்கல்ல, அவனோட சிந்தை, அந்த சிந்தையில் செய்கிற பாவம் இருக்குல்ல. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாவே அவளோட விபச்சாரம் பண்ணியாச்சு. நான் இப்போ நான் இருக்கிறேன் மனசில் வந்து ஒரு 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 பெண்ணை இப்போ பொண்ணை பார்க்குறேன், ஏன்னா அவள் மேலேப்பா இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு நினச்சாலே நான் விபச்சாரம் பண்ணியாச்சு. அதை தான் அவர் வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாவத்துக்கு யார் பாவ நிவாரண பலி எந்த கடவுள் ஆனார்? கிறிஸ்து இயேசு தவிர எந்த கடவுளும் ஆகல. என்ன ஒரு மனுஷன் மனசில் செய்கிற பாவத்துக்கு ஏன்னா யாருக்கிட்டேயுமே தீர்ப்பு கிடையாது. இப்போ நான் மனசில் வந்து என்ன ஒரு 1000 பேரை 1000 பேர் நான் வந்து விபச்சாரம் பண்ணிட்டேங்க அப்படின்னு போய் சட்டத்துக்கு முன்னாடி போய் நின்னா இவன் என்னடா பைத்தியக்காரன் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஆவியில் ஆத்துமாவில் பண்ணுற அந்த பாவத்துக்கு தான் என்ன இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து வார்த்தையான தேவன், பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய கிறிஸ்து மாம்சமான இயேசு என்ற சரீரத்துக்குள்ளார வந்து பாத்திரமாக எப்படி இந்த ராக்கெட்டு வந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த சந்திரன் புதன் இந்த வேற்று கிரகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண வந்ததோ, அந்த வேலையை பார்த்துட்டு திருப்பி ராக்கெட்டு கீழே வந்து திருப்பி கடலுக்குள்ளார விழுந்து அதோட வேலையை முடிச்சிடுச்சு. ஆனால் இது இப்படி தான் போயிட்டு இந்த 2 விண்கலமும் 4 விண்கலமும் பிரியணும் ஆகாயத்துலேருந்து. யார் இதுக்கு கமெண்ட் போட்டது? சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானிகள். அதே மாதிரி தான் இங்கே இறைவன் படைக்கிறப்ப ஒரு உயிரை அவங்களுக்குள்ளார ரத்தம் சதையும் வைக்கிறதுக்குள்ளார ஜீவனை வைக்கிறாரு. அந்த ஜீவன் வந்து இறைவனுக்கிட்டேருந்து புறப்பட்ட அந்த ஸ்பார்க்கு, அந்த வெளிச்சம், அந்த ஒளி எதுக்குள்ளார இருக்குன்னா ரத்தத்துக்குள்ளார வச்சுருக்கிறாரு ஒரு உயிரினத்துக்குள்ளாரையும். அந்த ரத்தத்தை பிடிங்கி தான் அந்த ஜீவன் போயிடும். அந்த ஜீவன் போகிறப்ப இப்போ குழந்தைங்களாம் வந்து பிறந்த குழந்தைங்க செத்துடுறாங்கன்னா அதுங்களாம் எந்த பாவமும் இருக்காது. அதுங்க வந்து அதுக்கு ஒரு விவரம் தெரிகிற வரைக்கும் 4-5 வயசு வரைக்கும் அது பார்த்திங்கன்னா வந்து அது எதுவும் இப்போ குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வயசு வந்த பிறகு நன்மையும் தீமையும் ஒரு வயசுக்கு அப்புறம் பசங்களுக்கு ஒரு 10 வயசில் 12 வயசில் பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது மாதிரி வந்து களவு செய்ய ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து கற்றுப்பாங்க. அது எப்படின்னா இந்த ஜீன். இப்போ சின்ன பசங்க தெரியாமல் பாவம் பண்ணுறாங்க, அது வந்து பெரியவங்க வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதே பாவம் பொய் வந்து ஒரு ஆத்மா இந்த ஒரு மனுஷன் என்ன இன்னொரு மனுஷனுக்கு செய்கிறப்ப அந்த ஆவியில் ஆத்மாவில் செய்கிறான்ல தீங்கு, அந்த தீங்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் பின்தொடருது. ஒரு குடும்பத்தையும் ஒரு சந்ததியும். அதுக்காக தான் இயேசு என்ன படைத்த இறைவனை தான் படைத்த மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டானதுக்காக 3ஆம் தலைமுறை சாபத்தையும் 4ஆம் தலைமுறை சாபத்தையும் போக்கி அந்த சந்ததியில் ஒரு சந்தோஷத்தை நான் கொடுக்கும் சந்தோஷம் வந்து இந்த உலகத்தோட சந்தோஷம் கிடையாது, நான் கொடுக்குற சந்தோஷம் அப்படின்னு என்ன கிறிஸ்து இயேசு வந்து சொல்லிட்டு போனார். என் வார்த்தையை கொள்கிறவன் ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிறான். இவனுக்கு இந்த மாம்சம் இப்போ ஒரு மாம்சத்தில் ஒரு மனுஷனை பார்க்கணும். யார் மனுஷன்றோம்? மாம்சத்தில் சதையும் ரத்தமாக பார்க்குறோன்னா நம்ம மனுஷனுன்றோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? என் வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்குன்றாரு. இந்த ஆவியும் ஜீவனும் வந்து நம்ம பார்க்க முடியுமா? இந்த ஆவியும் ஜீவனையும் ஒரு மனுஷனுக்குள்ளார பார்க்க வேணும்னா எதை வச்சு பார்க்க முடியும்னா இந்த ரத்த துடிப்பு. இது ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி உள்ள சயின்ஸ் அந்த மீட்டரில் வச்சு தான் இவனை நாடி துடிச்சிக்கிட்டே இருக்குது, அதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ ஜீவனையும் இந்த ஆவியும் எப்படி இருக்குன்னா இவரோட வார்த்தையாக இருக்குது. அதனால தான் யோவான் 6:63 சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமாய் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது,
ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியும் ஜீவனுன்னது ரத்தத்தில் உள்ள ஒரு ஒரு ஸ்பார்க்கு. ஆவின்னது நம்ம செய்கிற நன்மை தீமை. அந்த நன்மை தீமை இங்கே ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கும். எது நம்ம சந்ததியில் வந்துக்கிட்டு இருக்கோம். எது நம்ம மூதாதை சந்ததி ஒரே ஒரு உயிரிலேருந்து தான் அனைத்து ஜீவராசிகளும் படைக்கப்பட்டது. ஏன்னா ஒரே ஒளியிலேருந்து தான் ஒரு ஆவிக்கும் ஒரு மிருகங்களுக்கும் ஒரு சிருஷ்டிப்புக்கும் ஒரு ஜீவன் கொடுத்துருக்குறாரு. அது அந்தந்த ஜீவன் அந்தந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதை திங்க் பண்ணி அது உயிர் வாழ்ந்து சாவும். மனுஷனுக்கு மட்டும்தான் 6. அந்த ஆறு மனுஷன்தான், 6 அறிவு படைத்த மனுஷன்தான் வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டுட்டு அவனால் உலகமும் சரி அவனும் தீட்டுப்பட்டு அந்த தீட்டிலேருந்து போக்கிறதுக்கு தான் இயேசு தான் ஜீவனை கொண்டு தான் வார்த்தையை கொண்டு திருப்பி அந்த பாவத்திலேருந்து மீட்க வந்தவர் தான் இரட்சகரான இயேசு கிறிஸ்து. ஸோ இப்போ மனுஷன் ஒருத்தன் செத்து போயிட்டான். அவனுக்குள்ளார ஜீவன், தன்னை படைத்த ஜீவனுக்கிட்ட ஒரு மனுஷனுக்குள்ளார ஒரு உயிர், அந்த ஸ்பார்க்கு, அந்த லைட்டு தன்னை படைத்த இறைவனுக்கிட்ட போயிடுது. மாம்சம் வந்து திருப்பி இந்த பூமிக்கே வந்துடுது. இந்த ஆவின்னது ஆத்மா. இந்த ஆத்மாவில் நன்மை தீமை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நன்மை தீமை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த நன்மை தீமை பின்தொடரும். 3ஆம் 4ஆம் தலைமுறையாக வந்து இவனுக்கு ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு அடுத்த சந்ததியில் இந்த ஆவி பண்ண அந்த பாப சாபம் இவனுக்கு வரும், மூச்சு காற்றாக வரும். இப்போ நம்மளுக்கு பாவம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நன்மை தீமை, அதாவது பாவம் பண்ணுறோன்னா ஆத்மாவில் ஆவியில் பாவம் பண்ணுறோம். அதான் ஒரு ஸ்திரீயை விபச்சாரமாக நம்ம பார்த்தாலே விபச்சாரம் பண்ணியாச்சு, ஆசைப்பட்டாலே விபச்சாரம் பண்ணியாச்சு, இச்சையோட பார்த்தாலே அது மாதிரி நம்ம எல்லாரும் பண்ணிட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம், ரொம்ப பவ்யமாக வந்து பேசுகிறோம் எல்லாருக்கிட்டையும். அதாவது பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 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 பாவம், இந்த சாபம் இருக்குது பார்த்தீங்களா? இது அடுத்த மனுஷனுக்கு அவனோட ஸ்பெம்மா, அவனோட ரத்தமாக, அவனோட விந்தணுக்களாக வந்து அடுத்த மனுஷனுக்கு, அவன் சந்ததியிலேருந்து ரெண்டாம் மனுஷனுக்கு மாறுது. நம்மளுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு அது வருது, அதே பாவம். அதை நிப்பாட்டணும், அந்த பாவத்தை போக்கணும் அப்படின்னு தான் கிறிஸ்து இயேசு தன்னுடைய வார்த்தையை இறைவனாக கொடுத்துருக்கிறாரு. அதுதான் வந்து தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்குது, ஒரு மனுஷனுக்குள்ளார இருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஏன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்கடா நாளைக்கு. இந்த உலகத்தில் உண்டானது வந்து ஒரு நாள் வந்து நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த நெருப்பில் ஏற்கனவே நீங்கள் செத்த பிறகு உங்கள் மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. ஐயோ எங்கள் அப்பாவை இவ்வளோ லவ் பண்ண அப்படின்னு உங்கள் மாம்சத்தை வச்சு யாருனாதான் ரசிச்சுட்டா இருக்க போகிறாங்க. இல்லை நான் விட மாட்டேன், நான் இப்படியே வச்சு ஐஸ் பெட்டியில் வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ரைட்டாக புதைப்பாங்க, இல்லைன்னா எரிச்சிடுவாங்க. அப்போ மாம்சம் இல்லாமல் போயிடும், இப்படி ஒரு சுவடே இல்லாமல் போயிடும் காலப்போக்கத்தில். அதனால்தான் சொல்கிறாரு யோவான் 1:4 கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. யோவான் 12:46 சொல்கிறாரு. ஜான் 12:40 சொல்கிறாரு, ஐயா கம் இன் டு த வேர்ல்ட் ஆஸ் எ லைட். நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன், உலகமே என்னை பகைத்தது. ஏன்னா உலகத்தில் உள்ள வாழ்கிற மக்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, நல்லது சொன்னால் பிடிக்காது. ஏதோ கெட்டதுன்னு ஒரு நியூஸை போடுங்க, யூடியூப்பில் போடுங்க, அப்படியே மில்லியன் கணக்கில் பார்ப்பாங்க. ஒரு நல்ல விஷயம், நீ வந்து நம்ம வாழ்கிற லைஃப் வந்து ஒரு டெம்பரவரியான லைஃபு. ஏன்னா நம்ம பண்ணுற எல்லாமே வந்து நோட் டவுன் இன் ஸ்பிரிட்டு. அந்த ஸ்பிரிட்டுக்கு உண்டான எல்லா விஷயமே வந்து நன்மை தீமை என்ற புக்காக எழுதப்படுது. அதனால் வந்து அது மாதிரி ஆவியில் வந்து நம்ம பாவம் பண்ணக்கூடாது. வெளிப்படையான பாவத்துக்கு உலகத்தில் உள்ள சட்டம் தண்டனை கொடுக்கும். அதாவது ஆத்மாவில் பண்ணுற பாவத்துக்கு யார் தண்டனை கொடுப்பாங்க? அந்த தண்டனையை போக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அதனால்தான் வந்து நான் வந்து
எது எனக்குள்ளார வந்து ஜீவன் இருக்குது. ஏசு சொல்கிறாரு, என்ன எனக்குள்ளார ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. யோவான் 12:46 நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். ஏன்னா ஆனால் உலகமும் அந்த ஒளியை வந்து பகைக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் பகைச்சின்னு இருக்குது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க நல்லவன் இருக்கிறான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காமல் வந்து ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா, மிச்சம் அந்த அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற 100 பேருக்கு என்ன 90 பேர் லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. மற்றவங்க எப்போயாவது லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு நபரை கண்டா பகைப்பாங்கல்ல. ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாரு, நல்லபடியாக வேலை செய்கிறாரு, ஏன்னா மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறாரு. அவருக்கு கடவுளை கும்பிடல, அவர் நாத்திகவாதி, ஏன்னா சயின்ஸை தான் நம்புறவராக கூட இருக்கட்டும், ஏன்னா அவரை பார்த்தா பகைப்பாங்கல்ல. சுற்றி உள்ள வந்து இருளுக்குள் நடப்பவங்க, அதாவது ஊரை ஏமாற்றி நம்ம மட்டும் வாழலான்னு நினைக்கிறவங்க தான் இருளுக்குள்ளார வாழ்கிறவங்க. அது மாதிரி மனுஷனுக்கு தான் ஏன்னா நான் பாவிகளுக்காக தான் அந்த பூமிக்குள்ளார நான் வந்தால் நல்லவங்களுக்காக கிடையாது. நான் விபச்சாரம் ஒரு ஸ்ரீ பண்ணின்னு இருக்கானா, அவள் வந்து அந்த விபச்சாரத்துலேருந்து திருந்தணும் அப்படின்னு தான் வந்தான். ஏற்கனவே நல்ல மனுஷனாக வாழ்ந்துன்னு இருக்கிறான், நல்லா கொளுத்து போய் வாழ்ந்துன்னு இருக்கான். அவனுக்காக நான் வரல, வேதேசத்துக்காக தான் வந்தான், நோயாளிக்காக தான் வந்தான், பாவத்துலேயும் சாபத்துலேயும் அகப்பட்ட மக்களுக்காக தான், மனுஷனுக்காக தான் நான் வந்தேன். என் மூச்சு காற்றை கொடுத்தேன். ஆனால் அந்த மூச்சு காற்று வந்து தீட்டுப்பட்டுச்சு. அதனால்தான் என்னோடய வார்த்தையை சொல்லி, என்னோடய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனமாக ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. அதனால் பூமியில் நீங்கள் பார்க்குற என்ன இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கையை எவன் கெட்டு போனான்னா, எவன் எப்படி போனான்னா, நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நம்ம இருந்தோமா, நம்ம வாழ்ந்தப்போ போகணும். நம்மளுக்கு எதுக்குப்பா ஊரில் உள்ள பஞ்சாயத்து, பக்கத்தில் ஒருத்தன் அடி போடுவான், ஏன்னு கூட நம்ம போய் கேட்க மாட்டோம். நம்மளுக்கு எதுக்குப்பா அவன் என்ன நினச்சி ஏது நினச்சி எனக்கு தெரியாது, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம், அது அவங்க செஞ்ச கர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மக்கள் ஒதுங்கி போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உலகம் வந்து இருளுக்குள் கிடக்கிறது, பொல்லாங்குணக்குள் உலகம் கிடக்குதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ அதனால்தான் ஜீவன் இந்த ரத்தம் இந்த ரத்தம் வந்து சுருங்கி போச்சு, அதாவது ரத்தம் கட்டிச்சுனால ஜீவன் போயிடும். ஜீவன் போயிட்டு ரத்தம் உறைஞ்சி போச்சுன்னா ரத்தத்தை வந்து உரைய வைக்கிறதுக்கு சில வைத்தியெல்லாம் வந்து சயின்ஸில் பண்ணுவாங்க, டாக்டர் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே பண்ண முடியலாம், அந்த ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த ஜீவன் வந்து தன்னை படைத்த கடவுள்கிட்ட போயிடும். மாம்சத்தை எரிச்சிடுவாங்க, புதைச்சிடுவாங்க. இந்த ஆவி ஆத்மா பண்ணுற இந்த நன்மை தீமை இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கேயே தான் பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கும். நீ நன்மை செய்தால் எல்லோரும் என்ன மனுஷங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நன்மை செய்தால் வந்து நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம், தான தர்மம் பண்ணால் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்றத தான் எல்லோரும் நினச்சின்னு இருக்காங்க. எல்லா மதமுமே, எல்லா மத புத்தகமே நல்ல இது பண்ணலாம், நல்லது பண்ணலாம், 4 பேருக்கு தான தர்மம் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் பைபிளில் மட்டும்தான் சொல்லுது, ஒன் who accept the blood of Jesus Christ only will be saved. பைபிள் மட்டும்தான் சொல்லுது. நீ தான தர்மம் பண்ணாலும் சரி, உன் உடம்பே வந்து பிச்சுக்கிட்டு வேல் குத்துக்கிட்டாலும் சரி, முட்டி போட வந்து நீங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கோ இல்லை மற்ற உன்னோடைய குலதெய்வம் கோயிலுக்கோ போனாலுமே உன் சொத்தையே வந்து ஒரு 100 கோடி சொத்து இருக்குன்னா சொத்தையே நீ விற்று குத்தாலுமே நீ வந்து பரலோகம் தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. உன் கிரியை வேணால் தெய்வத்துக்கு ஒத்த கிரியாக இருக்கலாம், தெய்வத்துக்கு ஒத்த கிரியாக இருக்கலாம். ஆனால் பாவமே இல்லாத ஒரு மனுஷன் நம்மளுக்காக நம்மளை கேட்காம மனு குலத்துக்காக ஒருத்தர் வந்து செத்து தன்னுடைய அன்பை காட்டி இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது, அதை மீட்டு திருப்பி யாரை இழந்து போனான்னா மனுஷன் தானே இழந்து போனான், மனுஷன் தானே சாபத்தில் விழுந்தான், மனுஷனாலனால இந்த உலகம் சாபத்துள் கிடக்குது அப்படின்னு அதை மீட்கும் ரட்சகராக தான், ரெடிமராக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன போதிக்கிறாரு, ஏன் அவரை நம்ம ஏற்றுக்கணும்,
இது ஏன் அவனை இது மன்னிக்கும், ஏன் அவரை கிறிஸ்து இயேசுவை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா, இந்த ஆத்துமால பாவற பாவத்துக்கு மன்னிப்பு வழங்குறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே படைத்த சிருஷ்டி கர்த்தராகிய இறைவன், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பரிசுத்த ஆவியானவர்கள் மட்டும்தான் முடியும். அதுக்காக தான் நீங்கள் ஆவியில் பண்ணுற பாவத்துக்கு பாவ விமோச்சனமே கிடையாது. மற்ற மதங்கள் சடங்குகள் எல்லாமே நீங்கள் போய்ட்டு இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இத்தனை நாள் விரதம் இருங்க, 40 நாள் இருந்துங்க, 60 நாள் இருங்க அப்படின்னு இருப்பாங்க. அவங்க அறியாமனால அதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணால் நம்ம குடும்பத்துக்குள்ளே தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. உலகத்தில் யாருக்கு தாங்க பிரச்சனை இருக்குது? இல்லை, எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. ஏன் கிறிஸ்தவங்களுக்கு அதோட அதிகமாக பிரச்சனை இருக்குது. ஏன் இயேசு கும்பிட்றவங்களானா ஏன் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது? எது உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் நீ பிறந்து சாவர வரைக்கும் எல்லாருக்குமே நீ என்னை கும்பிட்டாலும் சரி கும்பிடவில்லைன்னாலும் சரி உலகத்தில் உபத்திரங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் எப்போ நீ என் வார்த்தையை கை கொண்டு இந்த லெஃப்ட் ரைட் எது ஆவியாகவும் ஜீவனுமாகி இந்த விண்கல்லை தூக்கிட்டு எப்போ நீ என்னை நோக்கி மேல் நோக்கி நீ பறந்து என் வார்த்தையை கை கொள்றியோ அப்போ நீ உலகத்தை ஜெயிச்சிடுவ. நீ அப்போ மேலே பரலோகத்தில் இருப்பதுக்கு தான் இந்த சயின்ஸு இந்த ராக்கெட் கதையை சொல்லி ஏன்னா நீ இந்த வார்த்தையை கேட்டு நீ வரப்போ இங்கே தான் ஜீவன் புறப்பட்டுச்சு. இந்த ஆவி இருக்குல்ல, இந்த ஆவி ஆட்டோமேட்டிக்காக வித்தின் செகண்டில் இப்போ பூமியிலேருந்து ஒரு ராக்கெட்டு இப்போ மேலே ஏறி கிளம்பி விண்கல்ல அதாவது எவனுக்கு போகிறதுனா அது எத்தனை கோடி செலவாகுங்க? அதுக்கு இந்த ராக்கெட் வெயிட்லெஸ்ஸாக ஆக்கணும், இது தூக்கின்னு போகிற பொருளை வெயிட்டில் அவ்வளோ சயின்ஸ் இதுக்குள்ளார இருக்கிறப்ப இந்த மனுஷன் பண்ணுற பாவத்தை இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை அந்த பாவத்தை போக்குற ஒரு ரெடிமேட் ரட்சகர் நம்மளுக்காக சிந்தி ரத்தம் சிந்தி நம்மளை உருவாக்கி நம்ம மேலே இவ்வளவா மனசு குலத்து மேலே அக்கறை காட்டி தான் அன்பை வெளிப்படுத்தி அதாவது பாவம் அறியாத சுத்த கண்ணன், அவருக்கு பேர் பாவம் அறியாத சுத்த கண்ணன் தான் கிறிஸ்து இயேசு. அவர் நம்மளுக்காக மாம்சத்தில் பாடுபடணும் அவசியமே கிடையாதுங்க. அவர் மனுஷனுக்கு மனுஷனாக சொன்னாங்க புரியும். கடவுளாக ஏன் கடவுளாகவே மேலே உட்காந்து மனுஷங்களா நான் இப்படிலாம் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கொன்னுடுவோண்டா, இதை பண்ணிங்கன்னா நீ என் பக்கத்தில் வந்தால் கொண்டுடுங்கண்ணா அப்படின்னு ஏன் இன்றைக்கி சொல்லலை? ஏன் பழைய ஏற்பாடில் மட்டும் கர்த்தர் அக்னியாக இறங்கியிருக்கிறாரு, அக்னியாக பேசியிருக்கிறாரு முச்செடிவில். ஆனால் அதாவது ஒரு செடி எரியுது, ஆனால் அது கருகலை. இப்பேற்பட்ட மனுஷன், இப்பேற்பட்ட இறைவன் ஏன் மனுஷனை சாவணும் அப்படின்னா நீங்களும் நானும் ஃப்ரெண்டுடா, நீ நானும் அப்பாடா. நான் உங்களை படைச்சது இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க சின்ன பார்த்து அறியாமல் நம்ம மேலே ஒன்றுக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிப்போம்ல. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறப்ப சொல்கிறாரு, பிதாவே இவங்களை மன்னியும், இவங்க தெரியாமல் தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பண்ணுறாங்க. அப்படின்னா தன்னை தண்டித்து குத்துறவங்களே குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறாரு. அவருக்குள்ளார இந்த ஜெபிச்சது கிறிஸ்து மாம்சத்தில் அடிவாங்க இயேசு. அந்த சிந்தனை அந்த வார்த்தை அந்த சத்தம் அந்த சிந்தனையிலேருந்து உருவான அந்த பிதா மாம்சத்துலேருந்து இயேசு அடிபட்டு ரத்தத்தில் கேட்குறாரு, ரத்தம் சிந்த கேட்குறாரு பிதா கிட்ட. வார்த்தையான கடவுள் உள்ளார பேசுகிறாரு. எப்படி பேசியிருப்பார்? உண்மையான இயேசு கிறிஸ்து எப்படி பேசியிருப்பார்? மாம்சத்தில் ஆண்டவரே என்னை மாம்சத்தில் பிறக்க வச்சுக்க நான் அடி வாங்கி எனக்கு துக்கமாக வேதனையுமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வார்த்தையை எனக்குள்ளார எடுத்துக்க போகிறீங்களா அப்படின்னு மாம்சத்தில் அவர் வேதனைப்படுறாரு. ஆனால் உள்ளார இருக்கிற கிறிஸ்து களி கூறுறாரு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிசாசோட அத்தனை சூழ்ச்சியை அத்தனை பாவ சாபத்தையும் கிறிஸ்து என்ற மனுஷனுக்குள்ளார
நம்ம வார்த்தையாக இருந்து இப்போ கிறிஸ்து நம்மளை மாதிரியே ஆக போகிறாப்புல. எது இப்போ நம்மளுக்கு பிறந்த பசங்க நம்மளை மாதிரியே பிறப்பாங்க. அப்பா என் ரூபத்திலேயே நீ பிறந்திருக்க, என் மகன் பிறந்திருக்கான், அவன் அப்படியே அப்பா போலேயே பொண்ணு இருக்கிறான், அம்மா மாதிரியே பொண்ணு இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி கிறிஸ்த சுமந்த இயேசு, மாம்சத்தில் வந்த இயேசு, அதாவது மரியாளுக்கும் ஜோசப்புக்கும் பிறந்த இயேசு, அதாவது மாம்சத்தில் 44வது தலைமுறையில் பிறந்த இயேசு கிறிஸ்துவ சுமந்து கிறிஸ்துவாக மாறிட்டார். ஆனால் மாம்சம் யாரோடைய மாம்சம்? மரியாள் ஜோசப்போட மாம்சம். அந்த மாம்சத்துலேருந்து வெளிப்பட்ட அந்த இயேசுக்குள்ளார கிறிஸ்து என்ற வார்த்தை நிலைவரமாக இருந்து என்ன பிதாவோட சித்தத்தை செஞ்சார். அதாவது மைண்டு என்ன, தலையான பிதா என்ன யோசிச்சாரோ அதை பார்த்து தான் இயேசு நடந்தார். இயேசுக்குள்ளார வெளிப்பட்டது தான் கிறிஸ்து. இப்படி தான் பிதா, குமாரன், வார்த்தை, அந்த வார்த்தை மனுஷனுக்குள்ளார ஆவியாகவும் ஜீவனமாகவும் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப பரிசுத்த ஆவியானவரை ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணுறாமல் அடுத்தவனுடைய வார்த்தையை, பிசாசுடைய வார்த்தையை பண்ணுறப்ப அது மனுஷனோட ஆவியாக இருக்குது. இது தேவனுடைய ஆவியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா அவரோட மாம்சமாகவே அவராகவே ஆயிடுறீங்க, அவரோட பிள்ளையாகவே ஆயிடுறீங்க. ஆனால் பூமியில் உள்ள பொக்கிஷத்தை பார்த்து பூமியில் உள்ள பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, ஏமாத்துறது, திருட்டுத்தனம் பண்ணது, அடுத்தவங்க பொருளை ஏமாற்றி எடுக்கிறது, ஏன்னா அடுத்தவங்களுக்கு துரோகம் விளைவிக்கிறது, பொய் புரளி எல்லாம் பேசுகிறது, மேட்டிமையான கண்களாக உள்ளதுன்னா இதெல்லாம் பூமிக்கு. இந்த பூமியிலேருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து போட்டிங்கன்னா திருப்பி இந்த பூமிக்கே திரும்பும். ஏன்னா அதை ஒரு காந்தக பக்கத்தில் இரும்பு போய் வச்சிங்கன்னா டக்குன்னு இழுத்துக்கும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் பூமி இருக்குது. நீங்கள் பூமியில் தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க. உங்கள் சரீரம் பூமியிலேருந்து எடுக்கப்பட்டது. நானும் வானத்துலேருந்து இறங்கினவன் வானத்துக்கு திருப்பி ஏறி போவோன்னு இயேசு கிறிஸ்து சொன்னதோட மீனிங்கு டீட்டெயில்டாக யாருக்கும் புரியல. அதனால தான் நான் இப்படி படம் போட்டு இப்படி சயின்ஸை சொல்ல வேண்டியது இருக்குது. என்னோடய வார்த்தையை கை கொள்கிறவன் எண்ணில் நிலைத்திருக்கிறான். எண்ணில் நிலைத்திருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? எண்ணில் நிலைத்திருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? அதாவது 1 யோவான் 2:6 இஃப் யூ பிலீவ் இன் கிரைஸ்ட் நம்ம தேவனுடைய மகிமையை காண்போம் அப்படின்னு இருக்குது. மத்தேயு 23:9 உலகத்தில் எல்லா மதமும் எல்லா கடவுள்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, தான தர்மம் பண்ணது, நல்லது பண்ணது, அப்படி நீ செஞ்சுன்னா என்கிட்ட வந்துடுவ அப்படின்னு எல்லா கடவுளுமே சொல்கிறாங்க. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார்? கடவுள் வேறு, இறைவன் வேறு. இறைவன் ஒருத்தர் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு இறைவன் தான். அந்த இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லது பண்ணு, தான தர்மம் பண்ணு, உன் உடம்பையோ சுட்டு எரிச்சிக்கோ, என்ன வேல் எடுத்து குத்திக்கோ, நாமம் போட்டுக்கோ, பட்டை போட்டுக்கோ, என்ன வேண்டாலும் பண்ணிக்கோ, உன் உடம்பு சரீரத்தில் எதை வேண்டாலும் பண்ணிக்கோ. ஆனால் உன் இருதயத்தில் நான் உனக்காக சிந்தி ரத்தம் சிந்தி உன் ஆத்துமால, உன் அப்பம் ஆத்துமா, உன் பாட்டம் பூட்டம் செஞ்ச ஆத்துமால பண்ண பாவத்துக்கு நான் பலியான இல்லை. உன்கிட்ட அன்பு காட்டுறதுக்காக நீ என் பையன்டா அப்படின்னு நான் உன்கிட்ட போராடினு இருக்கல்ல, அந்த போராட்டத்தை நீ செஞ்சால் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை நீ ஃபாலோ பண்ணாதான் என் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நான் செத்து திருப்பி உயிரோடு எழுந்த, நீ செத்தாலும் என் வார்த்தையை நீ கை கொண்டனா நீ பொழைப்ப. ஆனால் நீ மாம்சத்துக்காக இந்த உலகத்துக்காக வாழ்ந்து எப்போ நல்ல காரு, பங்களா, சொத்து எல்லாம் வாங்கலாம், மேட்டிமையாக இருக்கலாம், 4 பேர் நம்மளை மதிக்கணும், அப்படி தான் நம்ம வாழணும். அடுத்தவனுக்கு துரோகம் போடணும், அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடணும், அடுத்தவன் வீட்டு பொருளை இச்சிக்கணும், அடுத்தவன் மனைவியோ மகளையோ இல்லை புருஷனையோ வஞ்சிக்கணும் அப்படின்னு வாழக்கூடாதுன்னு தான் பைபிள் என்ற ஒரு சத்திய வேதம் இதை குறிப்பிட்டு சொல்லுது. ஈவன் தான தர்மம் நீங்கள் செய்தாலும் சரி, என் வார்த்தையின்படி நடக்கலாம். ஈவன் கிறிஸ்டியன் ஆல்சோ, நீ கடைசி காலத்தில் அப்பா நாங்கள் உங்களோட நாமத்தில் பிசாசை விரட்டணுமே, நாங்கள் உங்களோட நாமத்தில் பிசாசை விரட்டணுமே, நோய்களை சுகமாக்கணுமே,
பேய்களை ஓட்டினோமே, என்ன சர்ப்பங்களை வந்து முறிச்சோமே, தேள்களை மிதிச்சோமே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மத்தேயு 23:9 சொல்கிறாரு, இது கிறிஸ்துவனுக்கு, கிறிஸ்துவ போதகர்களுக்கு, கிறிஸ்துவன் அப்படின்னு நான் பேரை மாற்றிக்கிட்டு என்ன ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு மேட்டுமையாக பேசிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவனுக்கே நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு இதுவார். இயேசுவே தெரியாத ஜனங்களை கூட ஏற்றுப்பார் ஃபஸ்ட்டு. ஆனால் இவர் மூலியம் தான் அற்புதம், அடையாளம், பிசாசு உடந்து நோய் சுகமாகந்து எல்லாமே இருந்தாலுமே மத்தேயு 23:9 சொல்லுது, கிறிஸ்தவர்கள்னு என்ன என் பேர் சொல்லிக்கிட்டு நீங்கள் இது ஒரு பாரம்பரியமாக, மதமாக, சடங்காக, நீ இங்கே உட்காரு அங்கே உட்காரு தண்ணி ஜபம் வாங்கி கொடு என்ன அப்படின்னு பணத்தை வாங்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. நான் தான் உங்களை சிருஷ்டித்த இறைவன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் என் வார்த்தையின்படி நடக்காமல் ஏண்டா என்னை பற்றி தெரியாதவங்கள தான தர்மம் எல்லாமே பண்ணுறாங்க. என் வார்த்தையும் கை கொண்டு தான தர்மமும் பண்ணி நல்லது மட்டுமே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்னுடைய வார்த்தையை கை கொண்டதுக்கு அர்த்தம். அதுக்கு தான் சொல்கிறாரு, அதுக்கு தான் சொல்கிறாரு 1 யோவான் 2:6 என்ன, அவரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்கிறவன், நான் வந்து இயேசு தான் நான் வந்து விசுவாசிக்கிறேன், அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்கிறவன், அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடி எப்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் நடந்தாரோ பிறந்து, அதே மாதிரி நம்மளும் நடக்க வேணும் அப்படின்றது தான் இந்த 1 யோவான் 2:6 சொல்லப்பட்டது. அதனால தான் வந்து ஒன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஆண்டவர், இஃப் யூ பிலீவ், நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசமாக இருந்தோன்னா அவருடைய மகிமையை காண்போம் அப்படின்னு சத்தியம் வந்து வேத சத்தியம் இப்படி குறிப்பிடுது. அதனால கிறிஸ்தவனு நாளைக்கு என் அப்பா இயேசு அப்பா நான் தான் அவர் புள்ள அப்படின்னு எல்லாருமே ஒரு இடத்துல சொல்கிறாரு, இஸ்ரவேலர் தான் என் மக்கள்ன்றாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, எல்லாருமே என்ன இஸ்ரவேலர்னு சொல்கிறாங்க, எல்லாருமே இஸ்ரவேலர் அல்லவே அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் கிறிஸ்டின்னு சொல்கிறவன் யாரும் தேவனுக்கிட்ட இறைவனுக்கிட்ட நம்மளை படைத்த இறைவனுக்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்து வார்த்தையாக இருந்து என்ன போதிச்சாரோ அது பிரகாரம் நடந்து தான தர்மம் பண்ணாதான் கிறிஸ்துவனே போக முடியும்னா பார்த்துக்கோங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது பரலோக வாசல் வந்து இடுக்கமான வாசலாக இருக்கான். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க நாடுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் பெருசாக இருக்கும். எப்படி இன்றைக்கி யூடியூப்பு ஃபேஸ்புக்கை பார்த்தா ஏன்னா ஒரு பொய்யான ஒரு நியூஸ் போட்டால் கோடிக்கணக்கில் போய் பார்க்குறாங்களோ, ஒரு நல்லதை நீங்கள் போடுங்களேன். ஏன்னா ஒரு ஏழை வந்து இன்னொரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு போடுங்கன்னா அது அவ்வளோ போகாது. ஆனால் ஒரு செலிப்ரிட்டி போய் ஒரு செலிப்ரிட்டியோட கல்யாணத்தில், இப்போ எக்ஸாம்பிள் வந்து அதானி, இவர் ரிலையன்ஸ் அம்பானிலாம் இருக்கிற அவர் வீட்டில் போயிட்டு ஒரு பெரிய ஆக்டர், ஒரு பெரிய ஹீரோயின் போய் சாப்பாடு பரிமாறினாங்கன்னா அதை நம்ம எல்லாருமே உட்காந்து பார்ப்போம் பெருசாக. ஏன்னா நம்ம உலகத்துக்கு மேலே தான் இச்சையாக இருக்கிறோம். உலகத்துக்கே பின்னாடியே ஓடணும். இங்கே போட்டி பொறாமல். இப்போ உலகத்தில் நான் தான் பெரிய ஆளுன்னு இன்னும் சொல்லத்துக்குள்ளார ஒருத்தன் உருவாகுவான். அப்போ அடுத்தவன் அதே மாதிரி நான் தான்டா உலகத்தில் வந்து ட்ரம்ப்பு என்ன தவற கிடையாதுன்றப்ப ஆண்டவர் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஆளை உருவாக்குறப்ப அந்த ட்ரம்ப்புக்கு கோபம் வருமா? அப்புறம் இன்னொரு ஆளை உருவாக்கணும். ஏன்னா அந்த மனுஷனுக்கு அவனோட பெட்ரு. இப்போ ஒரு கிரிக்கெட்டில் ஒருத்தன் 100 ரன் அடிச்சிட்டாங்க, ஏன்னா இவன் தாண்டா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அடுத்த வருஷமே அடுத்த நாளே பார்த்திங்கன்னா என்ன அதே கேமில் என்ன 101 ரன் அடித்து இன்னொருத்தவன் அதே கோப்பையை ஒருத்தவனுக்கு ஒருத்தவன். அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கோ, இதெல்லாம் நீ பெருமையாக நினைக்கிறதுக்குள்ளார உனக்கு மேலே இன்னொருத்தவன் வருவான் உலகத்தில். அதை நீ பார்த்து சரி அப்படின்னு கண்டுக்காமல் போயிட்டுனா பிரச்சனை இல்லை. அவனை பார்த்து நீ பொறாமை கொள்கிறப்ப உனக்குள்ளார இச்சை வருது, பாவம் வருது, அவனுக்கு ஏதாவது துரோகம் பண்ணணும்னு தோணுது. அதெல்லாம் என்னுடைய வார்த்தையை ஆவியாகவும் ஜீவனமாக இருக்குது. ஏன்னா அதை நீ ஃபாலோ பண்ணனா உங்களுக்குள்ளார அந்த மாதிரி வந்து எண்ணம் வராது. எண்ணம் வந்தாலுமே சரி, போராடினாலுமே சரி, என் வார்த்தை வந்து உங்களுடைய ஆத்மாவை என்ன க்ளீன் பண்ணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஸோ தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்பவர் தேவ புத்திரர்கள் என்னப்படுவர்கள் தேவன் எப்படி வாழ சொல்லியிருக்கிறாரோ அப்படி தான் வாழணும்.
மாம்சத்து சித்தத்தினாலோ இல்லை புருஷனுடைய சித்தத்தினாலோ மனுஷன் பிறவாமல் தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவர் அப்படின்னு யோவான் 1:12-13-14 சொல்கிறாரு. தேவபுத்திரர்கள் ரோமர் 8:4 சொல்கிறாரு. ஏன்னா யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, இந்த கல்லுகளினாலே நாங்களாம் ஆபிரகாம் சந்ததிடா. இப்போ சொல்கிறாங்க நான் பிரதமர் மோடிஜி வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா மோடிஜி வாரிசுன்னு சொல்கிற இதெல்லாம் ஒரு மேட்ராடா? உண்டு பண்ண அந்த மோடிஜியை உண்டு பண்ணது இறைவன்டா. என்ன அவர் நினச்சாருன்னா காற்றையும் துரும்பியும் ஒரு மனுஷனா மோடிஜிக்கு மேலே கிரியேட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் நான் இந்த சந்ததி அந்த சந்ததி, நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, நான் இந்த மொழி அந்த மொழி அப்படிலாம் எதுவும் மேன்மை பாராட்டாதீங்க. நம்ம எல்லாமே மொத்தத்தில் பூமி என்ற மண்ணிலேருந்து அந்த ஒரு விதை அந்த கோதுமை மணிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். நம்ம மாம்சம் நம்ம மாம்சம் ரத்தம் எல்லாமே ஜாதி இனம் மொழி பாகுபாடு எல்லாமே நம்மளா பிரிச்சுக்கிட்டது. அதனால் நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்காக வாழ்கிறோம், நம்ம மனுஷனாக பிறந்தது அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்லது பண்ணி நம்ம ஆத்மாவை காத்து கொள்ளணும் தான் அப்படின்னு தான் இறைவன் படைச்சிருக்கிறாரு. அந்த இறைவன் படைப்பில் நம்ம தப்பு பண்ணால் நம்ம ஆத்மா ஆவியில் பண்ணுற பாவத்துக்கு யாருமே ரட்சகராக இருக்க முடியாது. யாருமே அந்த பாவத்தை நீக்க முடியாது. நம்ம உடம்பு நம்ம சதைக்குள்ளார ரத்தம் எல்லாமே தீயிலையோ மண்ணிலையோ போட்டால் கெட்டு போயிடும், நாரி போயிடும், புழு பிடிச்சிடும். ஆனால் நம்ம ஆத்மாவில் இருக்கு பார்த்தியா, ஆத்மாவுக்கு உடம்புக்குள்ளார இருக்கிற அதே உருவத்துக்கு நம்ம என்ன இதில் சாவரமோ அந்த ஸ்டேஜில் அந்த ஆத்மாவும் இருக்கும், ஜெராக்ஸாக இருக்கும் உள்ளார. அது தனியாக பிரிஞ்சு நின்று பார்க்கும், என்னடா நம்மளோட பாடி எரிக்கிறாங்க புதைக்கிறாங்கன்னா. அப்போ அந்த சிந்தை அது காற்றா, நல்ல காற்றுனா நல்ல காற்றுக்கிட்ட போய் இப்போ கேஸ் இருக்குங்க, இப்போ விஷவாயு தாக்கிச்சுன்னா அது ஒரு காற்று, நறுமணம் வீசுறது அது ஒரு காற்று. எந்த காற்றை டாமினேட் பண்ணி மேலே வருதோ, ஒரு ரூமில் சென்ட் அடிக்கிறோம், அந்த ரூமே சென்ட்டாக இருக்கும். நம்ம வெளியே ஓப்பன் ஏரில் சென்ட் அடித்தா அந்த 1 செகண்டுக்கு 2 செகண்டுக்கு அந்த சென்ட்டு வாசனை இருக்கும். அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னே தெரியாது. அது மாதிரி இருள் என்ற அந்த காற்று இந்த உலகத்தை ஆட்டி வச்சுன்னு இருக்குது. அந்த இருள் என்ற அந்த வார்த்தை என்ற காற்றுக்கு, அந்த ஆவிக்கு நம்மளோட செவியை, நம்ம ஆத்மாவை சாய்க்காமல் மனுஷனுக்குள்ளார ஜீவனை கொடுத்த மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அந்த ஆத்மாவில் நம்ம செஞ்சது, நம்ம மூதாதையர் செஞ்சது அந்த பாவத்தை நீக்கி நம்ம மட்டும் ரசிக்கப்படுறது இல்லைங்க, நம்மளை மூதாதையரையும் இயேசுக்குள்ளார் நம்மளால் ரசிக்கப்படலாம். அதை மரித்தவர்களுக்காகவும் நம்ம இயேசு கிறிஸ்துவை ப்ரேயர் பண்ணலான்னு ஒரு புக்கில் இறைவன் படைத்த ஒரு புக்கில் இறைவன் கொடுத்த ஒரு புக்கில் இருக்குன்னா அது பைபிளில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த புக்கிலையும் இல்லை. அதாவது மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் வாங்கிறதுன்னு பைபிளில் மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் 10,000 மதங்கள் இருந்தாலும் இந்த ஒரு புக்கில் மட்டும்தான் ஒரு இறைவன் படைத்த இறைவன் மனுஷனுக்காக மரித்து உயிரோடு எழுந்து நான் தான் கடவுள், என்னால் இறக்கவும் முடியும், திருப்பி இறப்புலேருந்து மீண்டு வரவும் முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டினவர் கிறிஸ்து ஒருவர். அந்த கிறிஸ்து இன்றைக்கி இயேசுவாக இருக்கிறாரு. அதனால தான் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு என்ற நாமத்துக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்துருக்கிறாரு. பிதாவும் அவர் தான், வார்த்தையும் அவர் தான், இயேசுவும் அவர் தான். மாம்சத்தில் ஒரு ஆதி காலத்தில் பவர்ஃபுல் பச்சைக்கு அக்னியாக இருந்தார். நெருப்பு தண்ணினால் உலகத்தையே அரைச்சார். கடல் மேலே இயேசுவா மாம்சத்தில் நடந்து காட்டினார், பிசாசை அதட்டினார், நோயை நீக்கினார். இவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுள், இவருக்கு பேர் கடவுள் கிடையாது, இவருக்கு பேர் இறைவன். இவர் படைத்த அந்த படைப்பாளிகளுக்கு பேர் இறைவன். அந்த படைப்பாளிகளை ரொம்ப போட்டி பொறாமையில் நன்மை தீமை அந்த அறியத்தக்க அந்த இது வந்தவாசி அந்த தேவர்கள்லாம் தள்ளப்பட்ட தூதர்கள் தான் கடவுள்கள், தேவன் அல்லாத தேவர்கள், கர்த்தாக்கள். இப்போ எம்ஜிஆரை நம்ம கர்த்தான்னு சொல்லுவோம், கருணாநிதியை கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய ஆளுங்க இவங்களாம் கடவுளாக வணங்குவாங்க, இவங்களுக்கெல்லாம் ரசிகர் பட்டாலும் இருப்பாங்க. அப்போல்லாம் இவங்களும் ஒரு கர்த்தா தானே, இவங்களும் ஒரு கடவுள் இல்லைண்ணே. அதே போல தான்
அதே போல் தான் 1000 கர்த்தாக்கள் என்ன கோடி தேவர்கள் இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட தூதர்களாக 30 முக்கோடி தேவர்களாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தேவர்களுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா மேட்டிமை, பெருமை அப்படி இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா பக்தி வேஷமாக அந்த 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 கடவுள்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த வேதத்தை அந்த புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, ஜபம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்கள துதிக்க அவங்களுக்கு பெருமை அவங்களுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு பெருமை இருக்கிறப்ப அவங்கள துதிக்கிற நம்மளுக்கும் அதே மாதிரி பெருமை தானே உள்ளார இருக்கும். எப்படி அதே மாதிரி வெளியே தெரியாது. சீண்டனா தான் பாம்பு படம் எடுக்கிறப்ப தான் தெரியும் அவங்களுக்குள்ளார என்ன பெருமை இருக்குது அப்படின்னு. ஆனால் இயேசு சொல்கிறாரு என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் நீடிய சாந்தம். எது இயேசு கிறிஸ்து உலகத்தை படைத்த கிறிஸ்து இயேசு சொல்கிறாரு, நான் மனத்தாழ்மையாக நீடிய சாந்தமாக இருக்கிறேன், நீங்களே என்கிட்ட வாங்கப்பா, நான் உங்களுக்கு அன்புன்னு என்ன சொல்லித்தரேன். எது எல்லாரும் ஒரு நல்லவனுக்காக போய் தான் உயிரை கொடுப்பாங்க, நான் மட்டும்தான்ப்பா ஒரு கெட்டவனுக்காக போய் உயிரை கொடுத்தேன். அந்த கெட்டவன் நான் படைத்த என்னோடய பிள்ளைங்களாகவே இருக்கிறாங்க. அவங்க தெரியாமல் அந்த கெட்டவனோட பேச்சை கேட்டு அதாவது தள்ளப்பட்ட தூதர்களோட வார்த்தையை கேட்டு அந்த பிள்ளையை அவன் வஞ்சித்து விட்டு எடுத்துன்னு போயிட்டான். அதனால தான் இப்போ என்கிட்ட இந்த மனத்தாழ்மையை கற்றுக்கோங்க. நான் மனத்தாழ்மையாக இருக்கிற வாசி தான் நான் என்னோடய 12 சீசர்களுக்கு 11 சீசர்களை நான் காலை கழுவுனேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஒரு மனுஷன். அதனால தான் ஒரு மனுஷன் ஆவியில் செய்கிற பாவத்துக்கு யாராலையும் அந்த ஆத்மா சரீர பாவத்தை நீக்க முடியாது. பல கடவுள்கள் பல கோயிலுக்கு போயிட்டு இந்த இந்த பேய் விரட்டுறது, பிசாசு விரட்டுறது, நோய் சுகமாக்குறது இதெல்லாம் இன்னும் பேசுகிறாங்கல்ல. இதை அடுத்த வீடியோ போடுறேன். பேய் ஓட்டுறது, நோய் சுகமாக்குறது இதெல்லாம் கிறிஸ்தவங்களும் பண்ணுறாங்க, இந்துக்காரங்களும் பண்ணுறாங்க, முஸ்லீம்காரங்களும் பண்ணுறாங்க, புத்திஸ்ட்டும் பண்ணுறாங்க. அப்போ யார் எந்த கடவுள் பெருசு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு தோணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதனால் தேவனுடைய வார்த்தையை கைப்பற்றி அவரை ஃபாலோ பண்ணி நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒன்று ஆக்கிக்கலாம். ஏன்னா யாருக்கு எப்போ சாவு வரும், மரணம் வரும்னு தெரியாதுங்க. அதனால் அவருக்குள்ளே இருக்கிற ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆனால் அந்த ஒளியை இந்த உலகம் பகைத்தது. ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் லஞ்சம் வாங்கி நல்லா நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைங்க மட்டும் நல்லா வாழணும், நம்ம மட்டும் அதிக சொத்து சேர்க்கணும், பிச்சை எடுக்கிறோம், பிச்சை எடுத்துன்னே இருக்கலாம், பிச்சை எடுத்து இருக்கட்டும், நம்ம கீழே அவன் காலில் போல் செருப்பாக தான் அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் மனுஷன் யோசிச்சு தான் இந்த பூமிக்குரிய காரியத்திலே போயிட்டு பூமிக்குரிய காரியத்தில் அவன் நாட்டமாக இருந்து சாவுறான். அப்படி சாவுறப்ப தான் தீமைக்காக சாவுறப்ப அவன் நரகத்துக்கு எடுத்துன்னு போகிறான். ஏன்னா அவன் நரகத்துக்கு எடுத்துன்னு போகிறது உங்களுக்கு எப்போ தெரியும்னா, இப்போ நீங்கள் எந்த கடவுளுக்கு மேட்டியமாக ஒரு கடவுளுக்கு சாவுறீங்கன்னா அந்த கடவுள் ஒரு கடவுள்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வழிபடுற ஒரு கடவுள்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய்ட்டு சொர்க்கமாக இருக்கும் உங்களுக்கு. நாளைக்கு கடைசி காலத்தில் அதை சொல்ல மாட்டான். ஏன்னா பிசாசு தந்திரமானவன். அவன் ஒரு திருடன் எதுக்கு ஒருத்தவங்கிட்ட வரான், அதே மாதிரி ஒரு திருடன் உங்கள் இருதயத்துக்குள்ளே எதுக்கு வரான், உங்களை அழிக்கிறதுக்கும் கொல்லத்துக்கு மட்டும்தான் தவிர வேறு எதுக்கும் வரமாட்டான். அதே மாதிரி தான் இந்த கடவுள்கள் என்று சொல்லப்படுற நபர்கள் இங்கே நரகம்னு பைபிளில் சொல்லுது. ஆனால் நீங்கள் செத்தா எந்த கடவுளுக்கு சாவுறீங்களோ அந்த கடவுள் அந்த ராஜ்யத்தில் போயிட்டு நீங்கள் ராஜா மாதிரி அரண்மனையில் இருப்பீங்க. இப்போத்துக்கு இருப்பீங்க. ஆனால் நாளைக்கு ஒரு நாள் வரும், கடைசி நாளில் தான் இந்த நரகன்னது உங்களுக்கு காட்டப்படும். அப்போ தான் தெரியும் ஏன் கடவுள்னு என் பேர் உங்களை நாங்கள் வழிபட்டோமே, நீங்கள் தான் குலதெய்வம்னு நாங்கள் கும்பிட்டோமே, கடைசியில் நீங்கள் கடவுள் கிடையாதுன்னா இந்த கடவுள்கள் என்ற பல கடவுள்கள் உலகத்தில் இருக்காங்கள்ல, அந்த கடவுள்கள்லாம் சொல்லுவாங்க. யோவான் 6:63 தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனமாக இருக்குது ஒரு மனுஷனுக்குள்ளார.
அந்த இயேசுக்குள்ளார தான் அந்த ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலையா, கேள்விப்படலையா? இயேசுன்றவர் தான் மனுக்குல ரட்சகர் அப்படின்னு பேர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உலகத்தில் இருக்கிறப்ப யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஏன்னா மற்றவங்க சொல்லியோ இல்லை வார்த்தை அங்கங்கே செவுத்தில் எழுதி வச்சோ, கார்லேயோ ஒட்டி வச்சோ, பஸ்ஸில் ஒட்டி வச்சோ நீங்கள் பார்க்கலையோ அப்படின்னு. அப்போ நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டீங்களோ அந்த நரகத்துக்கு கூட்டின்னு போகிற கடவுளை உங்களை பார்த்து சிரித்து ஏமாற்றுவான். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால் இந்த எல்லா ரிலீஜியனும், கிறிஸ்துவமும் வந்து ரிலீஜியன் கிடையாது, என்ன கிறிஸ்து ரிலீஜியன் கிடையாது. ஏன்னா அந்த அந்த ரிலீஜியனு அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் அவர் போய் யோவான் ஸ்நானகன் என்ற காட்டுவாசிக்கிட்ட போயிட்டு 6 மாதம் முன்னாடி இவருக்கு முன்னாடி பிறந்தவர்கிட்ட போயிட்டு என்ன யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்தானம் வாங்கினார். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், ஏன்னா இதெல்லாம் நிறைவேற்றத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றிட்டு நியூ லா தராரு. நீங்கள் எப்படி ஆதி காலத்தில் ஆதாம் ஏவாளை நான் கிரியேட் பண்ணி மனுஷனாக வாழுங்கடா, யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழுங்கடா அப்படின்னு சொன்னனும், அதே மாதிரி இப்போ உள்ள மக்களை வாழ சொல்கிறாரு. அதனால் நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி வாழலாம். உலகத்தில் பல கடவுள்கள் இருக்குது, எல்லா கடவுளுமே அற்புதம் அடையாளம் பண்ணுது. அந்த அற்புத அடையாளம் எதுக்கு அப்படின்னா உங்களை வஞ்சிக்கிறதுக்காக, உங்களை இந்த நரகத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்காக மட்டும்தானே தவிர என்ன உங்களை உண்மையிலேயே பரலோகத்துக்கு கூட்டின்னு போகிறது கிடையாது. பரலோகம்னா அவங்களோட பரலோகத்துக்கும் உங்களை கூட்டின்னு போவாங்க, உங்களுக்கு காட்டுவாங்க, சொப்பனம் தரிசனம் எல்லாமே தருவாங்களே தவிர என்ன உண்மையாக 3வது வானத்தில் இருக்கிற கிறிஸ்துக்கிட்ட போனோம்னா உங்கள் ஆத்மாவில் செஞ்ச பாவத்துக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை செஞ்ச பாவத்துக்கு ஏன்னா எல்லாரும் மன்னிப்பு கேட்டு சமாதானம் அடைஞ்சு யார் இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி என் வார்த்தை அழியாதுன்னு ஏன்னா கிறிஸ்து இயேசு சொல்லியிருக்கிறாரு. அந்த கிறிஸ்து இயேசு சொன்னதை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாருமே மனுஷங்களாக பிறந்த நம்ம எல்லாருமே ஏன்னா அறியாமல் நீங்கள் தேவனை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்து தேவனை தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதனால் யோவான் 6:63 தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமாய் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, இயேசுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஜான் 12:46 நான் இந்த உலகத்துக்கு ஐயா கம் இன் டு த வேர்ல்ட் ஆஸ் எ லைட், நான் இந்த உலகத்துக்குள்ளார ஒளியாக வந்தேன். என்ன அந்த ஒளியை நீங்கள் அந்த ஒளி மனுஷனுக்குள்ள ஜீவனாக இருக்குது, ஆனால் அந்த ஜீவன் வேணாம், எது அந்த லைட்டு வேணாம் எனக்கு சூரிய லைட்டு வேணாம், டியூப் லைட்டே எனக்குள்ளார போகும் அப்படின்னு என்னை மறுதளிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி நம்மளை படைத்த இறைவன் நம்மளை படைத்த இறைவன் நம்ம மேலே இப்படியா அன்பு கூர்ந்து நம்மளுடைய அன்புக்காக நம்ம இருதயத்தை எப்படா ஓப்பன் பண்ணி கொடுப்போம். நான் ஒருத்தன் கதவை போய் தட்டுறேன் அப்படின்னு உங்கள் இருதயத்தை இந்த வீடியோ மூலியம் தட்டி ஏன்னா இவர் தான் இறைவன், நம்ம எல்லாருக்கும் ஒரே இறைவன், இந்த இறைவன் பேர் மறைஞ்சி நடுவில் வந்து மத கலாச்சாரம் என்ன அப்படின்னு சாத்தான் பூந்து என்ன அவருடைய வருகையை ஸ்டாப் பண்ணுறான்னு யார் நினைக்கிறீங்களோ அவருக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் பேசுவார், நான் தான் படைத்த இறைவன் அப்படின்னு. அதுக்கு கோடான கோடி சாட்சி யூடியூப்பில் இருக்குது, இன்னும் ஃபேஸ்புக்கில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து எல்லாரும் பரலோகம் வரணும், எல்லாருமே ஹெவனுக்கு வரணும், எல்லா மனுஷங்களுமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலியம், இந்த படத்தை மூலியம், இந்த டயக்ராம் மூலியம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமீன்.